இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஈமானுக்கு மிக பெரிய உரமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இந்த ரமலான் மாதத்தில் 17ஆம் நோன்பு அன்று நடந்த பத்ரு போராக இருக்கிறது. பத்ரு போர் என்பது மற்ற போர்களை காட்டில் மிகவும் வித்தியாசமான போராக இறைவன் நடத்தி காட்டினார். பத்ரு போர் என்பது போராக துவங்கவில்லை, போர் என்ற நோக்கத்திற்கு அடிப்படையில செல்லவில்லை. ஆனால் ஒரு போர் நடத்த வேண்டும் என்பதனை இறைவன் நாடி இறைவன் நடத்தி வைத்தான். இன்னும் சொல்ல போனால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அகதிகளாக சென்ற முஹாஜிர்கள் மதீனாவிலே தஞ்சம் புகுந்து மதீனாவாசிகளுடைய நல்ல பெரிய மனசை அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்காவிலிருந்து வந்தவர்களுக்காக ஒரு போர் நடைபெற வேண்டும் என்று மதீனாவாசிகளான அன்சாரிகள் அதை தங்கள் தலைமையில ஏற்றுக்கொண்டு நடத்தினார்கள் என்று சொன்னால் மிக சிறப்பானதொரு நிகழ்வாக வல்ல இறைவன் இதை நடத்தி காட்டினான். கிட்டத்தட்ட பத்ரு போர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்ட அபு சுபியான் தலைமையிலான வணிக கூட்டத்தை இடைமறித்து அவர்களுடைய செல்வங்களை வணிக பொருட்களை கைப்பற்றுவதற்காக இடைமறித்து தங்களுடைய சொத்தை தங்கள் வசம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மக்காவிலிருந்து எங்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அபு சுபியானுடைய தலைமையில் வந்த மக்காவாசிகளுடைய சொத்துக்களோடு வந்த செல்வங்களோடு வந்த அந்த வணிக கூட்டத்தை இடைமறிப்பதற்காக செல்கிறார்கள். ஆனால் இதில் புத்திசாலித்தனமாக அபு சுபியான் தலைமையேற்று சென்ற அபு சுபியான் என்ன செய்கிறார்னு சொன்னா, இவர்கள் நம்மை வழிமறிக்க வருகிறார்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை கைப்பற்ற இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்து கொண்டு அவர்கள் மாற்றுப்பாதையை தேர்வு செய்து மக்காவிற்கு சென்று சேரக்கூடிய வழியை தேர்வு செய்கிறார். இந்த செய்தியை மக்காவாசிகளுக்கு தெரியப்படுத்துகிறார். உடனே அபுஜகில் தலைமையிலான பெரிய ஒரு போர் கூட்டம் தயார் செய்யப்பட்டு படை தயார் செய்யப்பட்டு இவர்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து பத்ர் என்ற இடத்துல முகாமிடுகிறார்கள். அன்று இரவு 16வது பிறை அன்று முகாமிடுகிறார்கள். 17ஆம் பிறை அன்று 17ஆம் நோன்பு அன்று போர் நடைபெறுகிறது. அதிகாலை போர் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ரமலானுடைய பாதி நாட்கள் பாலைவன மண்ணில நோன்பு வைத்து கொண்டு அவர்கள் பயணம் செய்கிறாங்க. பாலைவனத்தில் வந்து இருக்கிறாங்க, தங்குறாங்க, எதிரிகளை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இதுவெல்லாம் நடக்கிறது. எத்தனை பேரை கொண்டு நடக்கிறது என்று சொன்னால் 313 பேரை கொண்டு நடக்கிறது. ஆனால் மக்காவிலிருந்து வந்தவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களாக இருக்கிறாங்க. படை பலத்தோடு அவர்கள் வந்து நிற்கிறாங்க. ஆனா இவர்களிடத்துல போர் கவசம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சில் போடக்கூடிய இரும்பு கவசம் கூட எல்லோரிடத்திலும் இல்லை. சில நபர்களிருந்து மட்டும்தான் இருக்கு. வாள் ஏந்துவதற்கு சில நபர்கள்கிட்ட மட்டும்தான் வாள் இருக்கு. குதிரை என்று சொன்னால் 2 பேர்கிட்ட மட்டும்தான் குதிரை இருக்கு. ஒட்டகம் என்று கணக்கிட்டோம்னு சொன்னா 100 ஒட்டகம் மட்டும்தான் இருக்கு. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்ற கணக்கில பிரிச்சு விடுறாங்க. இந்த 3 பேர் இந்த ஒட்டகத்துல பயணம் செய்யுங்க, இந்த 3 பேர் இந்த ஒட்டகத்துல பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விடுறாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரிச்சு விடுறாங்க. அவங்களும் 3 பேரோட வர்றாங்க. அபு லுபாபா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம். எப்படி கணக்குன்னு சொன்னா ஒரு எல்லை இத்தனை மைல் தூரம்னு கணக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒட்டகத்துல ஏறி உட்காந்துக்கணும். மீதி 2 பேர் 2 பக்கம் நடந்து வரணும். இப்படிதான் ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் கணக்கு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வரும்பொழுது அவங்க ஏறி உட்கார்றாங்க, திருப்பி இறங்கிக்கிறாங்க. 2 பேரும்
வாலிபர்களாக இருக்கிறாங்க. அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாலிபர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்களே உட்கார்ந்துட்டு வாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அல்ல, உங்களோடு போட்டி போடக்கூடிய, நன்மையில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு என்னிடத்துல வலு இருக்கு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டேர்ன் வச்சு மாறி மாறி அந்த ஒட்டகத்துல பயணம் செய்யறாங்க. இந்த அளவிற்கு ரொம்பவும் ஏழ்மையான நிலையில அந்த நிகழ்வு நடக்குது. போராக இறைவன் நடத்தி வைக்கிறான். இவர்கள் போர் என்று எதிர்பார்த்து போகல. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து போறது அபு சுஃபியான் தலைமையிலான அந்த வணிக கூட்டம், அதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள். ஏன் சொத்துக்கள் அபகரிக்கிறதுக்காக போறாங்க, இடம் மறிச்சு அபகரிக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜும்மாவுல இதை பற்றியான நான் விரிவாக பேச இருக்கிறேன். நிகழ்வை பற்றி இறைவன் எப்படி சொல்லியிருக்கிறான் என்பதனை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக் கொள்கிறேன். 8வது அத்தியாயம் 17வது வசனத்துல இறைவன் சொல்றான், வலாக்கின் அல்லாஹ கத்துலுகும் வமா ரமைது இதா ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமை. எதிரிகளை நீங்கள் தாக்கவில்லை, நான் தான் தாக்கினேன், நான் தான் அவர்களை கொலை செய்தேன். நீங்கள் எதிரிகள் மீது மண்ணை அள்ளி போட்டீர்கள், நீங்கள் போடவில்லை, நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுல சொல்லும் பொழுதே முரண்பாடான சொல்லாக தெரிகிறது. நீங்கள் அவர்களை தாக்கினீர்கள், நீங்கள் தாக்கவில்லை, நான் தான் தாக்கினேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் சண்டை போடுறாங்க, இவர்களுடைய வாள்கள் எதிரிகளுடைய உடம்பில படுது, ஆனால் அவர்கள் உயிர் போற அளவுக்கு படல. இறைவன் அதுதான் இங்க சொல்ல வர்றான், உயிர் போற அளவுக்கு படல. ஏன் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே அங்கே அகதிகளாக இருக்கிறாங்க, சோத்துக்கு தண்ணிக்கு வழி இல்லை, கிடைச்சதை சாப்பிட்டு தான் அங்க இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பலகீனமானவர்கள். இதுல 15 நாள் 16 நாள் நோன்பு வர வச்சிருக்கிறாங்க, பாலைவனத்துல நடந்து வந்திருக்கிறாங்க. அவர்களிடத்துல இருக்கக்கூடிய துருப்பிடிச்சு போன வாழை வச்சுட்டு தான் சண்டை போடுறாங்க. இதுல எப்படி அவர்கள் எதிரிகள் கொல்லப்படுவார்கள்? ஆனால் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய வாள்களை கொண்டு எதிரிகளை தாக்குகிறார்கள். முடிந்தவரை இவர்களுடைய வாள்கள் எதிரி மேல படுது, ஆனால் அந்த சிறு காயத்தை கொண்டு அல்லது அவர்களுடைய வாளை கொண்டு இறைவன் கொல்ல வைக்கிறான். இறைவன் சொல்றான் என்னன்னா, நீங்கள் தாக்கினீர்கள், நீங்கள் தாக்கவில்லை, நான் தான் தாக்கினேன், நீங்கள் கொல்லவில்லை, நான் தான் கொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நீங்கள் மண்ணை எள்ளி போடுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறைவன் சொல்றான். இவர்கள் என்ன செய்யறாங்க, மண்ணை எள்ளி போடுறாங்க. ஒரு மனிதர் மண்ணை அள்ளி, கையில் இருக்கக்கூடிய மணலை அள்ளி வீசினால் எவ்வளவு தூரம் போகும்? சாதாரணமா எவ்வளவு தூரம் போகும்? ஒரு மனிதர் 6 அடி 7 அடி அவர் மண்ணை அள்ளி வீசினாக்க அதிகபட்சம் 10 அடி தூரத்துக்கு மண்ணு போகும். ஒரு பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னா, கல்லு பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னா வேகமாக விட்டறிஞ்சோம்னா தூரத்துக்கு போகும். ஆனா மண் எவ்வளவு தூரத்துக்கு போகும்? அதிகபட்சம் 10 அடி தூரத்துக்கு போகும். ஆனால் எதிரிகள் குதிரையில இருக்கிறாங்க, ஒட்டகத்துல நின்றுகிட்டு போர் செய்யறாங்க, தூரத்துல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய கண்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிந்த மண்ணினுடைய துகள்கள் எதுவும் கீழே விழாமல் இறைவன் அந்த எல்லா துகளையும் எல்லா எதிரிகளுடைய கண்ணிலையும் கொண்டு போய் சேர்த்தான். அததான் இறைவன் சொல்றான், மண்ணை அள்ளி நீங்கள் எரிந்தீர்கள், நீங்கள் எரியவில்லை, நான் தான் எரிந்தேன். அதுதான் இறைவன் அங்க சொல்றான். இதையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போர் எல்லாம் நடந்துச்சு, எதிரிகள் எல்லாம் நான் தான் கொன்னேன், நீங்களும் கஷ்டப்பட்டீங்க தான், இல்லைன்னு சொல்லல, நான் தான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சேன். கடைசியா என்ன செய்யறான் இறைவன், எனக்கு உங்களை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ண தேவை இருந்துச்சு, அதனால டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு இவ்வளவு பெரிய பலகீனமான சூழ்நிலையிலும் அவர்களை வைத்து போரை நடத்தி முடிச்சுட்டு இறைவன் அந்த வாசகத்தை சொல்லி முடிக்கிறான். வலியுஹ்லி மூமினீன மின்ஹு பலா ஹஸனா, மூமின்களை அழகான முறையில் நான் சோதிப்பதற்காக நான் இவ்வாறு செய்தேன். அல்லாஹ் செவி ஏற்பவன், எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ சமீஉன் அலீம். இன்றைக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், இந்த பிறை என்று ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நம்ம பேசியிருக்கிறோம்.